உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் அனுரவின் கூட்டத்திற்கு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட பெருந்தொகை மக்கள். இலங்கையை உலுக்கிய பெரும் சோகம், தாயும் மகனும் மரணம். தேர்தல் கொடுமை, துண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த வர்த்தகரை புரட்டி எடுத்த அமைப்பாளர். போதை விருந்தில் ஆடையின்றி சிக்கிய யுவதிகள், அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். தம்பியை சுட்டுக் கொன்ற அண்ணன், கிழக்கிலங்கையில் பரபரப்பு. அமெரிக்காவில் இந்து கோவில் மீது தாக்குதல். உலகின் மிக வயதான பூனை உயிரிழப்பு. 220 பேரை காவு வாங்கிய யாகி சூறாவளி. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் தமது பேரணிகளுக்கு ஏனைய மாவட்டங்களில் இருந்து பேருந்துகளில் ஆட்களை அழைத்து வந்தே பிரசாரத்தை மேற்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரசார கூட்டத்திற்கு ஏனைய மாவட்டங்களில் இருந்து எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் கூறினார். வெள்ளவாயில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாவட்டத்திற்கு வெளியே யாரேனும் பேரணியில் பங்கேற்றிருந்தால் அதை நிரூபிக்குமாறு அச்சமின்றி சவால் விடுகிறேன். சஜித் பிரேமதாச 2022 போராட்ட களத்திற்கு சென்று சுசந்திகா ஜெயசிங்கவை விட வேகமாக ஓடினார். அனுரகுமார திசாநாயக்க போராட்டம் நடந்த பகுதிக்கு வந்து நாம் வீதியில் பார்த்துக் கொள்வோம் என்று கூறி 2 மணி நேரத்திற்குள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றார். ஒவ்வொரு நகரத்திலும் டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் பேருந்துகள் எரிக்கப்பட்டன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது நாட்டை பொறுப்பேற்க எவருமில்லை. இதை பொறுப்பேற்றால் 2 வருடங்களின் பின்னர் என்னால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜனாதிபதியாக முடியாது என்று சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டை பொறுப்பேற்க முடியாது என்று அனைத்து தலைவர்களும் கூறிய போது ரணில் விக்ரமசிங்க தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் நாட்டை பொறுப்பேற்று 2 வருடங்களுக்குள் வரிசைகளை இல்லாது ஒழித்தவர் என்றும் அவர் கூறினார். தென்னிலங்கையில் மகனின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் உயிரிழந்த சோகம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பிங்கரிய பிரசன்னகமகமான பகுதியை சேர்ந்த 45 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையான சஞ்சீவ பிரசன்ன மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். இதனை அறிந்த 70 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயான சந்திரா பியசிலியும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்த சஞ்சீவ கடந்த 15ஆம் தேதி மாலை திடீரென்று மாரடைப்பு காரணமாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இந்த சோக செய்தியை வீட்டுக்கு தெரிவிக்கும் போது தாய் சந்திர பியாசிலி நெஞ்சு வலிப்பதாக கூறி தரையில் சாய்ந்துள்ளார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சில மணி நேரங்களில் அவரும் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் துண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த வர்த்தகரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பட்டி பப்பாகம பகுதியை சேர்ந்த 41 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நாவலப்பட்டி பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்குச்சீட்டு விநியோகத்தில் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளார். சந்தேக நபர் வர்த்தகரிடம் தேர்தல் துண்டு பிரசுரத்தை வழங்கியுள்ளதாகவும் அதனை அவர் நிராகரித்துள்ள நிலையில் சந்தேக நபர் முறைப்பாட்டாளரை தாக்கியதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த முறைப்பாட்டாளர் நாவலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பகா கடவத்தையில் திருமண மண்டபம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தொன்றை அதிகாரிகள் சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேஸ்புக் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பங்கேற்றிருந்ததுடன் அவர்களில் சிலர் ஒழுக்கக்கேடாக மேலாடையற்று இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விருந்தில் கலந்து கொண்ட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 3500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்களே கலந்து கொண்ட இந்த விருந்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் கடற்கரையோரங்களில் இவ்வாறான ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது மண்டபங்களை ஒழுங்கு செய்து நடத்தும் அளவுக்கு மோசமடைந்துள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்மாந்துறை புறநகர் பகுதியொன்றில் உள்ள வீடு ஒன்றில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான பக்கீர் முஹைதீன் ரோஜான் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு 10:45 மணியளவில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தம்பி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேக நபரான அண்ணனை சம்மாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் மெல்விலே பகுதியில் சுவாமி நாராயணன் கோவில் உள்ளது. இந்த கோவிலானது அமெரிக்காவில் மிகப்பெரிய இந்து கோவில் மற்றும் உலகின் 2வது மிகப்பெரிய கோவில் என சிறப்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் சுவாமி நாராயணன் கோவிலில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து சேதப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமில்லாது கோவிலுக்கு வெளியே உள்ள சாலைகள் பலகைகளில் எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இதற்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தூதரகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இதுபோன்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிக வயதான பூனை என அறியப்பட்ட இங்கிலாந்தை சேர்ந்த ரோசி என்ற பூனை உயிரிழந்துள்ளது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி ரோசி தன்னுடைய 33வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளது. 1991 பிறந்த ரோசி வயது மூப்பு காரணமாக இங்கிலாந்தின் நார்விச் நகரில் உள்ள அவரது உரிமையாளரின் வீட்டில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 ஆண்டுகள் வாழ்ந்த ரோசியின் வாழ்நாளை மனித வாழ்நாளோடு ஒப்பிட்டால் இது 152 ஆண்டுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாகி சூறாவளி காரணமாக மியான்மரில் இதுவரை 220 பேர் வரை உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 80 பேர் வரையில் தேடப்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் சூறாவளியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது குறித்த பகுதியில் உள்ள மக்கள் உணவு, தண்ணீர் மற்றும் வசிப்பிடமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சஜித் அனுரவின் கூட்டத்திற்கு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட பெருந்தொகை மக்கள். இலங்கையை உலுக்கிய பெரும் சோகம், தாயும் மகனும் மரணம். தேர்தல் கொடுமை, தொண்டு பிரசுரத்தை வாங்க மறுத்த வர்த்தகரை புரட்டி எடுத்த அமைப்பாளர். போதை விருந்தில் ஆடையின்றி சிக்கிய யுவதிகள், அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். தம்பியை சுட்டுக் கொன்ற அண்ணன், கிழக்கிலங்கையில் பரபரப்பு. அமெரிக்காவில் இந்து கோவில் மீது தாக்குதல். உலகின் மிக வயதான பூனை உயிரிழப்பு. 220 பேரை காவு வாங்கிய யாகி சூறாவளி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.